காதிர் ஜெயிலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் வலிமார்களுக்கெல்லாம் அரசர் என்று நாம் புகழாரம் சூட்டுகிறோம். இன்னைக்கு அந்த கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மற்ற இறை நேசர்களும் இஸ்லாம் வந்து சேர்ந்ததற்கு காரணமாக இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொண்டோம். ஆனால் நம் சமூகத்திலே சில தற்குறிகள் இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும் யார் அந்த தற்குறிகள்? வகாபிகள் தான், வேறு யாரு? இவர்களெல்லாம் கிணற்று தவளைகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். பூனை கண்ணை மூடிக்கிட்டா உலகமே இருந்துச்சுன்னு நினைக்குமா? அந்த மாதிரி இந்த வகாபிகள். அவர்களுக்கு தெரியவில்லை, அறியாமையில் இருக்கிறார்கள். அறியாமை கருத்தை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன இஸ்லாம் எப்படி வந்து சேர்ந்துச்சுன்னு கேட்டா அந்த வகாபிகள் சொல்றாங்க, அது வியாபாரிகள் மூலமா வந்துச்சுங்க. அரபு நாட்டிலேருந்து வியாபாரிகளாம் வந்தாங்கல்ல, அவங்க மூலமாக தான் பரவுனுச்சு. அவங்கள பார்த்தாங்க இந்த மக்கள், அவங்கெல்லாம் நல்ல முறையில் வியாபாரம் செஞ்சாங்க, கொடுக்கல் வாங்கல நீதமா நியாயமா நடந்தாங்க, மக்கள் இஸ்லாத்திற்குள்ளே வந்தார்கள் என்று இவர்கள் பேசுகிறார்கள். இறை நேசர்களுக்கு எந்த வகையிலும் பெருமை வந்துவிடக் கூடாது என்பதிலே மிகவும் கவனமாக இருக்கிறது இந்த கூட்டம். நான் கேட்கிறேன், அழைப்பு பணி என்பது எப்படி? இறைவன் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறானே, குல் ஹாதிஹி சபீலி அத்உ இலல்லாஹ். நபி அவர்களே, நீங்கள் கூறுங்கள் மக்களுக்கு, இது எனது வழி, அத்உ இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிறேன், அலா பசீரத்தின், அகப்பார்வையின் அடிப்படையிலே, நானும் அழைக்கிறேன், வமனித்தபஅனி, என்னை பின்பற்றுபவர்களும் அழைக்கிறார்கள். அலா பசீரத்தின் என்று இறைவன் சொன்னான் அல்லவா? வியாபாரிகளிடத்திலே பசீரத் என்பதை பார்க்க முடியுமா? நான் கேட்கிறேன். அதற்காக வியாபாரிகள் மூலமாக இஸ்லாம் அறவே செல்லவில்லை என்றும் சொல்லிவிட முடியாது. அந்த வியாபாரிகளில் இறை நேசர்கள் இருந்திருக்கலாம். ஏன் இறை நேசர்கள் எத்தனை பேர் வியாபாரிகள் இருந்திருக்கிறார்களே, அவர்கள் மூலம் இஸ்லாம் போய் சேர்ந்திருக்கும். இன்னும் சொல்ல போனால் இறை நேசரே இல்லை, வியாபாரிகள் தான். அவர்களுடைய அந்த நடைமுறைகளை பார்த்து கூட இஸ்லாத்தை தழுவி இருப்பார்கள். ஆனால் இவர்கள் எல்லாம் விரல் விட்டு எண்ணுகின்ற அளவிற்குத்தான் இருப்பார்கள். ஒட்டுமொத்தமாக கூட்டம் கூட்டமாக எப்படி வந்தார்கள்? இறை நேசர்களுடைய அரப்பணி மூலமாகத்தான் வந்தார்கள். இன்னொன்று தெரியுமா? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்றான், அர் ரஹ்மான் ஃபஸ் அல் பிஹி ஹபீரா, ரஹ்மானை பற்றி தெரிந்தவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று இறைவன் சொன்னான். இப்போ ரஹ்மானை பற்றி எப்படி கேட்பது? வெறுமனே வியாபாரியை மட்டும் இருக்கிறவர்கிட்ட போய் ரஹ்மானை பற்றி சொல்லுங்கண்டா அல்லாஹ் சொல்லிட்டான். அந்த ஞானம் யாரிடம் இருக்கிறதோ அங்கு போய் கேளுங்கன்ட்டான். ஒரு வியாபாரிகிட்ட போய் கேட்டால், குதிரை வியாபாரின்னு சொன்னால் குதிரையை பற்றி சொல்லுவார், இது என்ன விலை என்ன இது அப்படின்னு சொல்லுவார். ஒரு ஜவுளி துணி அப்படின்னு வச்சுக்கிறோங்களேன், ஆனால் அந்த துணியினுடைய விலையை பற்றி அவர் சொல்லுவார். ரஹ்மானை பற்றி அவருக்கு எப்படிங்க தெரியும் அந்த வியாபாரிக்கு? அப்படியானால் இந்த இறைவனை பற்றிய ஞானம் எப்படி வந்தது? இறை நேசர் மூலமாகத்தான். அந்த இஸ்லாமும் அவர் மூலமாகத்தான் சென்றது. இன்னொரு விஷயம் தெரியுமா? இன்னொரு வெளிப்படையாக ஒரு விஷயத்த சொல்கிறானே, நமக்கு இஸ்லாம் மட்டுமா வந்தது? குர்ஆனுடைய விளக்கம் வந்ததல்லவா, ஹதீஸின் விளக்கம் வந்ததல்லவா, ஃபிக்ஹ் சட்ட திட்டங்கள் நமக்கு கிடைத்ததல்லவா. இதெல்லாம் எப்படி கிடைக்கும்? அந்த வியாபாரி தஃப்சீர் நடத்துவாரா? இதுதான் குர்ஆனுக்கெல்லாம் விளக்கம் வியாபாரி சொல்லுவாரா? ஹதீஸுக்கு இதுதான் விளக்கம்னு சொல்லுவாரா? ஃபிக்ஹ் சட்டம், ஹனபி மதபு சட்டம், ஷாஃபி மதபு சட்டம், இதெல்லாம் வியாபாரி சொல்லுவாரா? நமக்கு இஸ்லாம் மட்டுமா வந்தது? குர்ஆன் வந்து சேர்ந்தது, ஹதீஸ் வந்து சேர்ந்தது, சட்டங்கள் வந்து சேர்ந்தன. எப்படி? இதெல்லாம் இறை நேசர்களாகத்தான் முடியும். வியாபாரிகளை பார்த்து ஒரு சில பேர் வந்திருக்கலாம். ஒட்டுமொத்தமாக முழுமையாக இஸ்லாம் வந்து சேருமா வியாபாரிகளால் மட்டும்? யோசிக்க வேணாம். ஆனால் ஒன்று சொல்றதா இருந்தால் கூட பொருந்த சொல்லணும்பாங்கல்ல, இல்லாதது சொல்லக்கூடாது, அது ஒரு விஷயம். அதை கூட பொருத்தம் இல்லாமல் சில பேர் சொல்லுவாங்க. எப்படின்றா, ஒருத்தன் சொன்னான், நான் டெல்லிக்கு போயிட்டு வந்தான்னா, அவன் டெல்லிக்கு போகலை, டெல்லிக்கு போகாமலே நான் டெல்லிக்கு போயிட்டு வந்தான்னா, இதுவே இல்லாத ஒன்று தான். அடுத்த சொல்கிறான், கப்பலில் போயிட்டு வந்தேன்னா. டே என்னடா இது, டெல்லியில் கடலே கிடையாது. அப்போ இவன் சொல்கிறான், இல்லாததை சொல்கிறான், அது பொருந்த சொல்லலை. அதே போல வஹாபி இல்லாததை தான் சொல்லுவார்கள், ஆனால் அறிவுக்கு பொருந்தாத விஷயத்தை சொல்லுவாங்கங்கிறது இது ஒரு உதாரணம். முஹையீத்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை மக்களுக்கு மத்தியில் எடுத்துரைத்தார்கள். அவர்கள் பேசுவார்கள், அந்த அவையிலே ஆயிரம் மக்கள் குழுமி இருப்பார்கள். அத்தனை பேரும் அவர்களுடைய பேச்சை கேட்பார்கள். அவர்கள் காலத்திலே மைக்கில்லை, ஸ்பீக்கர் இல்லை, ஆனாலும் அனைவரும் கேட்பார்கள். எந்த வித்தியாசமும் இல்லாமல் கேட்பார்கள். முதல் அணியிலே இருப்பவர் எப்படி கேட்கிறாரோ அப்படித்தான் கடை கோடியிலே இருப்பவரும் கேட்பார். அப்படி ஒரு ஆற்றலை இறைவன் அவர்களுக்கு வழங்கினான், இறை நேசர்களுக்கு கொடுப்பான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனா நகரத்தில் இருந்து கொண்டே யா சாரியா அல் ஜபல் என்று குரல் கொடுத்தார்களே, கேட்டதே பாரசீக நாட்டிலே. இமாம் பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தலாயிலுன் நுபுவாவிலே பதிவு செய்து இருக்கிறார்கள்.
உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருப்பது மதீனா நகரம், யுத்தம் நடைபெறுவது பாரசீகம், பன்னூற்றுக்கணக்கான மைல்கள். இங்கிருந்து குரல் கொடுக்கிறார்கள், யா சாரியா அல் ஜபல். அங்கிருக்கிற சாரியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள். இதுதான் இறை நேசர்களுக்கு இறைவன் வழங்குவது கராமத், அற்புதம் என்று நாம் கூறுவோம். முஹையித்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அப்படித்தான் மக்களுக்கு மத்தியிலே உரையாற்றினார்கள். குஃப்ரிலே இருந்த மக்களை எல்லாம் இஸ்லாத்தின்பால் கொண்டு வந்தார்கள். அநாகரிகத்திலே வாழ்ந்த மக்களை நாகரிக வாழ்க்கைக்கு கொண்டு வந்தார்கள். பித்அத்து வாதிகளாக இருந்தவர்களை எல்லாம் சுன்னத்துவாதிகளாக மாற்றினார்கள். பித்அத்துவாதிகள், இன்றைக்கு வஹாபிகள் இருக்கிறார்களே பித்அத்துவாதிகள், அதுபோன்று அவர்களின் காலத்திலும் இருந்தார்கள். ஆகவே தான் ஒரு சமயத்தில் சொன்னார்கள், முஸ்லிம்களே ஓடி வாருங்கள், உங்களை நான் அழைக்கிறேன். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நிர்மாணிக்கப்பட்ட இஸ்லாம் என்கின்ற கோட்டை இன்றைக்கு செங்கல்லாக பெயர்க்கப்பட்டு கொண்டே வருகிறது. ஓடி வாருங்கள், புனர் நிர்மாணம் செய்யலாம் என்று அழைத்தார்கள் இந்த வஹாபிச சிந்தனை உள்ளவர்கள். ஆனால் இந்த வஹாபிங்கிற பேரு அன்னைக்கு இல்லை, ஆனால் இந்த சிந்தனை உள்ள சில பேர் இருந்தாங்க. செங்கல்லாக இன்னைக்கு சொல்றாங்கல்ல, இந்த வஹாபில என்ன சொல்றாங்க, ஆரம்பத்தில் இமாம்கள் வேண்டாம், இறைவனை அவன் சொல்லுவது போன்று பின்பற்றி நடப்போம், குர்ஆனை பின்பற்றுவோம் அர்த்தம், ஹதீஸை பின்பற்றுவோம், சஹாபிகளை பின்பற்றுவோம் என்று தானே சொன்னாங்க. இதை வச்சுக்கிட்டு தானே சில பேர் போனாங்க ஆரம்பத்தில். அன்றைக்கே சஹாபிகளை மறுத்திருந்தால் யாருக்கிட்ட நெருங்கிருக்க மாட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் போனுச்சு, சஹாபிகளையும் பின்பற்ற மாட்டோம், குர்ஆனை பின்பற்றுவோம், ஹதீஸை பின்பற்றுவோம். அதுக்கு பிறகு சொன்னாங்க, குர்ஆனை பின்பற்றுவோம், ஹதீஸை எங்களுடைய அறிவுக்கு பொருந்தினால் மட்டும் பின்பற்றுவோம். சஹீஹான ஹதீஸா இருந்தாலும் சரிதான். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், சஹீஹான ஹதீஸாக இருந்தும் கூட என் அறிவுக்கு பொருந்தவில்லை, ஆகவே ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று ஒருவன் சொன்னால் அவனுக்கு அறிவில்லை என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்றார்கள். அதுதான் இன்றைக்கு வஹாபியத்தில் அப்படியே நாளடைவு தெரிஞ்சு அதில் ஒரு கூட்டம் இன்னைக்கு வந்துருச்சு, குர்ஆன் மட்டும் போதும்ண்டு செங்கல்லாக இதே சிந்தனையுள்ளவர்கள் அன்றைக்கும் இருந்தார்கள். ஆனால் அவர்களுடைய அந்த தீய சிந்தனைகளை எல்லாம் அழித்தார்கள், ஒழித்தார்கள் முஹையித்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். மேலும் அவர்கள் பல்வேறு அறிவுரைகளையும் வழங்கினார்கள். எப்படி ஒரு மனிதன் உழைக்க வேண்டும், சோம்பேறியாக இருக்கக்கூடாது என்பதற்கு. திஜ்லா நதியினுடைய மத்தியில் ஒருத்தன் வீடை கட்டிக்கிட்டான். டைக்ரீஸ் நதின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, யூப்ரட்டிஸ் நதியும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ரெண்டு நதிகளும் ஈராக்கில் தான் ஓடுது. அரபியில் திஜ்லாம்பாங்க டைக்ரீஸ் நதிக்கு, ஃபுராத் என்பாங்க யூப்ரட்டிஸ் நதிக்கு. இந்த டைக்ரீஸ் நதியுடைய மத்தியில் ஒருத்தன் வீட்டை கட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துக்கிட்டு தாகம் தாகம் என்று சத்தமிடுகிறான். இவனை விட ஒரு வடிகட்டிய முட்டாள் வேறு யார் இருக்க முடியும் என்று கேட்கிறார்கள் முஹையித்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஏனப்பா நீ வீட்டுக்குள்ளே இருந்து கொண்டு தாகம் தாகம் என்கிறாய், வீட்டை விட்டு வெளியே வா, தண்ணீரை அள்ளு, குடி. உள்ளே இருந்து தாகம் என்றால் தாகம் போய் விடுமா? சோம்பேறிகளுக்கு சவுக்கடி கொடுக்கிறார்கள் முஹையித்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஆனால் இன்றைக்கி நம்மள நிறைய பேர் சோம்பேறிகள் இருக்கிறாங்க. கிராமங்களில் பார்த்தா தெரியும், சாப்பிட வேண்டியது ரோட்டில் வந்து நிற்க வேண்டியது, அங்கே 4-5 கடை இருக்கும், உட்காந்து பேசிக்கிட்டே நிற்க வேண்டியது, சாப்பாடை வந்து மறு வீட்டுக்கு போக வேண்டியது, சாப்பிட மறு தெருவுக்கு வந்துட வேண்டியது. இப்படி சில பேர். அந்த ஊருக்கு ஒரு ஆள் போனார், ஒரு பெரியவர் ஒரு இளைஞரை சந்தித்து, ஏங்க நீ என்ன செய்கிறா அப்படின்னு கேட்டார். அவர் சொன்னால் நான் சும்மா தான் இருக்கிறேன்றார். சும்மா இருப்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்களே. ஒரு குடும்பத்தை ஒரு ஆள் தான் சம்பாதிப்பார், 9 டிக்கெட்டு உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும். இந்தியாவில் பல குடும்பம் அப்படி இருக்குது. இன்னொரு இளைஞர்கிட்ட நீ என்னப்பா செய்கிற? சும்மா தான் இருக்கிறேன். இன்னொரு இளைஞர் சும்மா தான் இருக்கிறேன். என்னடா எல்லாம் இப்படி தான் இருக்கா? ஒரு இளைஞர் வித்தியாசமாக சொன்னார், நான் எங்கள் அத்தாவுக்கு உதவியாக இருக்கிறேன்டாரு. அல்ஹம்துலில்லாஹ். சரி, இவர் கேட்டார், உங்கள் அத்தா என்னங்க செய்கிறாரு? சும்மா தான் இருக்கிறாரு அப்படின்றாரு. சும்மா இருக்கிற அத்தாவுக்கு விரோதம் செஞ்சுட்டு இருக்கிறாராம். இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. சோம்பேறிகள் இருக்காதீங்க, நீங்க முயற்சி செய்யுங்கள் என்பதற்கு முஹையித்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படி ஒரு உதாரணத்தையும் சொல்லி காட்டுகிறார்கள். அதே போல கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இன்னொரு உதாரணத்தையும் சொன்னார்கள். பொதுவாக பார்க்கலாம், செல்வம் யாரிடமும் இருக்கும், ஏழைகளிடமும் இருக்கும், கல்வி செல்வம் இருக்கும், பணக்காரர்களிடம் பொருள் செல்வம் இருக்கும். ஆனால் கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆரம்ப கட்டத்திலே மிகவும் சிரமத்திலே இருந்தார்கள், பொருளாதார வசதியிலே. பின்பு இறைவன் அவர்களுக்கு வாரி வழங்கிவிட்டான்.
அதனால் அவர்களுக்கு 2 செல்வங்களும் இருந்தன. ஆகவே அவர்களுக்கு இருந்த கல்வி செல்வத்தை சொல்லிக் கொடுத்தார்கள், அவர்களிடம் இருந்த பொருள் செல்வத்தை அள்ளி கொடுத்தார்கள். 2ஐயும் அவர்கள் செய்தார்கள். இந்த கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்ப்பதற்கு ஒருவர் வருகிறார். போகின்ற போது ஒரு அழகான பேரித்தம்பழ தோட்டம், இது யாருடையது என்று விசாரிக்கிறார். அங்கிருந்தவர்கள் சொன்னாங்க, முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானி ரலியல்லாஹு அவங்களுக்குரியது. இன்னும் கொஞ்சம் தொலைவு போறாரு, அங்க ஒரு அழகான தோட்டம், இது யாருடையது? அங்குள்ளவங்க சொன்னாங்க, கௌசுல் ஆலம் முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானி ரலியல்லாஹு அவங்களுடையதாண்டு. இப்படி பல தோட்டங்கள். இவர் நினைக்கிறாரு, ஒரு வலியுல்லாவையில நம்ம பார்க்க வந்தோம், ஆனா அவர் என்னன்னா இவ்வளவு பெரிய பணக்காரரா இருக்கிறாரேன்னு மனசில் நினைச்சுக்கிட்டு போய் நிற்கிறாரு. கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரிடம் சொன்னார்கள், அன்பரே, இன்னமா ஃபில் அருள் ஃபில் அருள். நீங்க பார்த்தீங்கல்ல பூமியிலே சில தோட்டங்கள், அவைகளெல்லாம் பூமியில் தான் இருக்கின்றன. லைஸஃபி கல்பி சிவல்லா, ஆனால் என்னுடைய உள்ளத்திலே அல்லாஹ் ஒருவன் மட்டும் தான் இருக்கிறான் என்றார்கள் கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஆனால் இன்னைக்கு சில பேர் அதே போல் நினைக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. அவங்களே ஒரு இலக்கணம் கொடுத்து வச்சுக்கிறது, என்ன, ஒரு வழி உள்ளாண்டா இப்படி தான் இருக்கணும், என்னண்டா கிழிந்த ட்ரெஸ்ஸு அல்லது அழுக்கு ட்ரெஸ்ஸை உடுத்திருக்கணும், அதே போல் ஒரு ஓட்ட தட்டில் தான் சாப்பிட்ணும், கஞ்சி தான் குடிக்கணும், இப்படி ஒரு வழி உள்ளாண்டா இப்படி தான் இருக்கணும். அவளே அப்படி இலை போடுறாங்க. ஒரு வழியுள்ளா நல்லவர் ஒரு காரில் போனான்னு வைங்களேன், உடனே இவங்க என்னங்க எல்லாம் வழி உள்ளாண்டாங்க, காரில் போகிறாரு, காரில் போகக்கூடாது, இவங்களே இலக்கம். அந்த மாதிரி அவர் நினச்சிக்கிட்டு போனார். அவருக்கு தான் கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு இதை சொன்னாங்க. அதாவது செல்வம் இருக்கக்கூடாது என்பதில்லையே, நமக்கு தெரியுமல்லவா, அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய சஹாபி, இறைநேசர். செல்வம் அவர்களிடம் இருந்ததே. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய சஹாபி, இறைநேசர். அவர்களிடம் செல்வங்கள் நிறைய இருந்தனவே. ஏன், ஒரு நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலகத்தை கட்டி ஆண்டார்களே. இறைவன் ஆட்சியையும் பொருள் செல்வத்தையும் அவருடைய காலடியிலே கொட்டினானே. ஒரு நபி சிறந்த இருந்தாங்களா இல்லையா? அதனால் இதெல்லாம் ஒரு அளவுகோலா? ஒரு வழி இல்லான்னு சொன்னால் ஏழையத்தான் இருக்கணும்னு இருக்கலாங்க, இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும், அவ்வளவுதான். இதைத்தான் கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு சொல்றாங்க, என் உள்ளத்தில் அல்லாஹ் ஒரு மட்டும் தான் இருக்கிறான். அதனால தான் சொல்லுவாங்க, தண்ணீரில் படகு இருக்கலாம் தப்பில்லை, ஆனால் படகுக்குள்ள தண்ணி வந்துடக்கூடாது, அதுதான் ஆபத்து. காரில் நாம ஏறலாம், தப்பு கிடையாது, காரு நம்ம மேல ஏறிடக்கூடாது, அதுதான் ஆபத்து. செல்வம் இருக்கலாம், தப்பே இல்லை, ஆனால் நம்மளோட உள்ளத்துக்கு வந்துடக்கூடாது, அதுதான் ஆபத்து. இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும். அதான் சொல்லுவாங்க, நகை நட்டா பீரோவில் இருக்கட்டும், உங்களுடைய 2 வீலர் 4 வீலரா பார்க்கிங்கில் இருக்கட்டும், உங்களுடைய மனைவி மக்கள் உங்கள் மடியிலே இருக்கட்டும், ஆனால் உங்கள் உள்ளத்திலே அல்லாஹ் ஒருவன் மட்டும் இருக்கட்டும். இதைத்தான் கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இப்படி பல்வேறு உதாரணங்களை மக்களுக்கு சொல்லி அவர்களை நல்ல மனிதராக உருவாக்கி காட்டினார்கள். ஆகவேதானே முஹையத்தீன், மார்க்கத்திற்கு புத்துயிர் கொடுத்தவர்கள் என்கின்ற சிறப்பு பெயர் அவர்களுக்கு கிடைத்தது. அடுத்து இமாம் அஹ்மத்